வணக்கம். புதுக்கோட்டையில் நடந்த பொதுக்கூட்டத்திலே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் என்ன கருத்து சொல்லியிருக்காங்கன்னா, 2024 அதிமுகவும் பாஜகவும் என்டிஏ கூட்டணியா போட்டியிடல, தனித்தனியா தான் போட்டியிட்டோம். அப்படி தனித்தனியா நாங்க வாங்கின வாக்குகளை கூட்டி பார்த்தா 39 நாடாளுமன்ற தொகுதிக்கு 26 நாடாளுமன்ற தொகுதிகளில் நாங்க வெற்றி பெற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படின்னா அந்த நாடாளுமன்ற தொகுதியை எம்எல்ஏ தொகுதியா கன்வெர்ட் பண்ணனா அது 156 வருது. 156 தொகுதிகளில் பாஜக அதிமுக கூட்டணி 2024 வெற்றி அடைந்திருக்கு. தனித்தனியா போட்டியிட்டதுனால தான் அந்த வெற்றி கிடைக்கவில்லை. இப்போ சேர்ந்து போட்டியிடுறதுனால 156 தொகுதிகளிலே வெற்றி முடிவு செய்யப்பட்டு விட்டது. அது கூடுதலா திமுகவுக்கு நிறைய அதிருப்தி இருக்கு. வர வர ஒவ்வொரு நாளும் ஓட்டு குறைஞ்சிக்கிட்டே போகுது. அதனால இன்னும் அதிகமான எம்எல்ஏக்களை இந்த அதிமுக பாஜக கூட்டணி பெறும் என்பதைத்தான் அமித்ஷா அவர்களுடைய உரை நமக்கு உணர்த்துகிறது. இப்போ எல்லாம் அரசியல் வளர்ச்சிங்கிறது, ஒரு வீட்டினுடைய வளர்ச்சிங்கிறது அந்த வீட்டு நம்முடைய உள்வட்டத்தில் மட்டும் இல்லை, அந்த மாவட்டத்தில் மட்டும் இல்லை, அந்த மாநிலம் அந்த நாடுங்கிறதையும் தாண்டி உலகளாவியதாக இருக்கிறது. இப்பெல்லாம் வெளிநாட்டில் போய் சம்பாதிச்சுட்டு வர்றாங்கல்ல, அப்படி இருக்கு. அப்போ உலகளாவிய அந்த ஒரு ஒருங்கிணைந்த அந்த ஒரு நிலைத்தன்மை, அந்த உறுதிப்பாடு அது இருக்கணும். அது இருந்தாதான் நம்முடைய பிள்ளைங்க எதிர்காலத்தில் அதிகமாக முன்னேற முடியும். அப்படின்னா பிரதமர் நரேந்திர மோடியினுடைய தலைமை, பிரதமர் நரேந்திர மோடியினுடைய பாதுகாப்பு நமக்கு தேவை. ஏன்னா அமெரிக்கா என்ன பண்ணுது பாருங்க, பாகிஸ்தானை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்காங்க. இந்த கிரானா கில்ஸில் நம்முடைய சிந்தூர் தாக்குதலில் பாதிக்கப்பட்ட அணுகுண்டுகள் எல்லாம் அமெரிக்காவுக்கு அணுகுண்டுன்னு தான் சொல்றாங்க. பங்களாதேசத்தில் இப்போ நியமனம் செய்ய இருக்கக்கூடிய அந்த அதிகாரி அது அமெரிக்காவினுடைய கையாளு அப்படின்னு தான் சொல்றாங்க. அம்மாதிரி இலங்கையிலையும் அவங்க ஏதாவது பண்ண முடியுமான்னு அமெரிக்கா பார்க்குறாங்க. அதே பார்வை இந்தியாவிலையும் எதையாச்சும் செய்யலாமா அப்படின்னு அமெரிக்கா திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. இப்படியெல்லாம் சூழ்ச்சிக்காரர்கள் வல்லரசுகளாக இருக்காங்க. அமெரிக்கா ஒரு பக்கம் இருக்கு, சீனா ஒரு பக்கம் இருக்கு. இந்த சீனா ஆடுற ஆட்டம், இந்த அமெரிக்கா ஆடுற ஆட்டம், இதெல்லாம் பார்த்தா பிரதமர் நரேந்திர மோடியினுடைய பாதுகாப்பு இந்தியாவுக்கு தேவை என்பது புரிகிறது. வணக்கம்.